now dead. What? I don't believe it! Kidding. It's just as I expected. Hi நண்பர்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் போகிற ஸ்டார்ட்அப்பாக ஒரு ஈவெண்ட்ஸை பற்றி போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ ஒரு லக்கி வீரனோட ஈவெண்ட்டை பற்றி பார்ப்போம். அப்புறம் இந்த போக பாயப்பாஸ் ஈவெண்ட்டோட பாயப்பாஸ் எல்லாம் பார்ப்போம். நான் சொன்ன லக்கி வீல் ஈவெண்ட்டே தான். லக்கி வீல் ஈவெண்ட் எப்படின்னா ஒரு 9 டைமண்ட் மிச்செல்லாம் டிஸ்கவுண்ட் அதே மாதிரிலாம் இருக்கும். இந்த 9 டைமண்ட் 99 டைமண்ட் அந்த ஃப்ரீ ஸ்பின் நடத்தினோம்னா என்ன கிடைக்குதோ பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 80% கிடைக்குது. 80% எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. மீல் பண்டில் பார்ப்போம். மீல் பண்டில் பார்த்தா சொல்கிற மாதிரி அவ்வளோ இல்லை. நம்மளாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏதோ ஃப்ளாஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி. இப்போ டாப் ஓகே கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ அவ்வளோ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஷூ ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்துட்டானுங்க. முன்னாடி முக்கையாக இருக்குது. முன்னாடி கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி தானே எனக்கு தெரியுது. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒயிட் லைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபீமேல் வண்டி பார்த்தோம்னா அதே மாதிரி ஏதோ காப்பி அடிச்சு கொடுத்த மாதிரி இருக்கானுங்க. ஆல்ரெடி ஏதோ ஒரு ஷர்ட்டை காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்குது. பின்னாடி அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துட்டானுங்க. அந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸு நார்மலாக கொடுத்துட்டானுங்க. அந்த அக்காவோட தொப்பை தெரிகிற மாதிரி கொடுத்துட்டானுங்க. இது ஏதோ ஜட்டி போட்டிருக்கு. ஜட்டி 2 கலர் மாதிரி இருக்குது. ஸோ நார்மலாக கொடுத்துட்டானுங்க. மண்டையை பார்த்தா ஏதோ மாதிரி போட்டிருக்கானே. ஹேர் கட் பண்ண பொம்பளை மாதிரி இருக்கா. அடுத்து என்ன பார்ப்போம். அடுத்து ஒரு இந்த மேல் பண்டு தாங்க சொல்ல நினச்சேன். நல்லா இருக்குது. கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுதுங்க. பார்த்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் கலர் படி திருவிட்டு லைட் அடிச்சு விட்ட மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு ஓகே தான் தோணுது. எனக்கும் ஏதோ ஓகேன்னு தோணுதுங்க இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா. ஓகே இல்லை ஆனால் ஓகே. பேண்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கலர் படி போட்டு லைட்டு தோணுற மாதிரி இருக்குது. ஓகே தான் விட ஷூ எப்படி நார்மலாக கொடுத்துட்டானுங்க. மண்டையை பார்த்தீங்கன்னா நாய் குழந்தை வச்ச மாதிரி எங்கேயும் போட்டிருக்கானுங்க. அடுத்து அந்த அமௌண்ட் தாங்க சொல்லணும்னு நினச்சேன். அமௌண்ட்டை ஓகேங்க தெரிஞ்சிருச்சு. எதை தூக்கி போட்டு கவர் போட்டு படிக்க வரேன். அடுத்து நல்லா போகிறேன். நல்லா கொடுத்து வச்சிருக்கானுங்க மொக்கையா. நம்ம கையில் பண்ணுறதுன்னா எப்படி மொக்கையாக கொடுத்து வச்சுருவானுங்க. பாருங்க ஓகே இல்லை. அடுத்து இந்த ட்ரெஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் ஈவெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. அவ்வளோ பண்ணானுங்க நண்பர்கள். இதெல்லாம் எதுக்கு டைமண்ட் கொடுத்து வாங்கிட்டு வேஸ்ட்டுங்க. அவ்வளோக்கு நல்லா சும்மா கொடுக்கணும்னு கொடுத்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வரும்போது மாறி கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஈவெண்ட் வந்து ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளே வரணும்னு ஒரு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். 2 டோக்கன் நல்லா தராங்க. அந்த பைக் ஸ்கின் எடுத்து தராங்க. பைக் ஸ்கின் ஒரு டுவால் மாதிரி பார்க்கணும். வந்தால் தானே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு ஈவெண்ட் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ஈவெண்ட் இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் சொல்லியிருக்கா. அதே மாதிரி தான் இருந்துச்சு. பார்ப்போம். இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் தாங்க. எங்கே ஏதோ ஓகே ஒரு டுவால் கொடுத்துருக்காங்க. 2 பண்டில் ஏதோ கொடுத்துருக்காங்க. என்னன்னே தெரியல. ஏதோ டுவால் ஓகேங்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு டப்பா மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு என்னென்ன தெரியல. வாங்க போய் பார்ப்போம். ஆமாங்க, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. 2 கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் ஏப்ரல் மந்த்லேருந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சில ஈவெண்ட் வந்துருச்சு. அதுக்கு நம்மளே அந்த பிளாக் டிஷர்ட் ரிட்டன் மாதிரி வருது. அப்புறம் ஒயிட் டிஷர்ட்டும் அதோட சேர்ந்து வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. அப்புறம் இந்த எவ்வளோ கண்டா ரிட்டன் மார்க்கு இந்த எவ்வளோ ட்ரெஸ்லாம் சேர்ந்து ஒரு ராயல் மாதிரி வர்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கானுங்க. ஒரு லீக் வந்துருக்கு. பார்ப்போம் என்ன வருதுங்க. அடுத்து இன்னொரு டேபிள் கொடுத்துருக்கானுங்க. என்னன்னு தெரியல. அதுவும் இதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பார்ப்போம். இந்த டேபிள் தான் சொன்னேன். இந்த டேபிள் வந்து ஏதோ இதே மாதிரி தான் பன்னி ட்ரெஸ் 3 பன்னி ட்ரெஸ்ஸு ஒரு அமௌண்ட்டு இது மாதிரி பன்னி ராயல்னு ஏதோ வரணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா யூஎம்பியில் விட்டுருப்பாங்கல்ல லிங்க் பெற்ற ஓல்டு லிங்க் பெற்ற அதில் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸும் விட்டுருந்தாங்க. அதை திரும்பி ரிட்டன் பேக் வருது. போக்கர் பிஃபோர்ட்டி ரிட்டன் பேக் வருதுங்க. எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் என்ன அதை எடுத்தவங்களாம் ஓல்டு வேலை கொஞ்சம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்புறம் ஒரு தாத்தா ட்ரெஸ் மாதிரி ஒன்று வருது. பக்கத்தில் ஒரு சோக்கர் ட்ரெஸ்ஸு ஒரு ஈவெண்ட் ஆல்ரெடி வந்துச்சு. இந்த ஊல்ஃப் விசார்டு
திரும்பி ரிட்டன் பேக் வருதுன்னு நினைக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ள பேர்ஸ்லாம் எல்லாம் தெரியும். சொல்லிக்கிற மாதிரி அதுக்கு மேலே எதுவும் பெருசாக இவன் தெரியும். அதான் டைமண்டை மட்டும் அந்த புரிஞ்சு தாங்க அனுப்புவானுங்க. கொஞ்சம் வச்சு டாப் அப் அவாய்ட் பண்ணாதீங்க. டாப் அப் பண்ணுறது எதுக்கு ஒரு மூளைக்கு முக்கியமாக எடுத்து ஆகணும் அப்படின்னா மட்டும் எடுங்க. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோக்கு ஒருத்தானும் இல்லை. ஃப்ரீ ஃபயர் அவ்வளோக்கு இல்லை. வாங்க நம்ம வந்து புயோ பாஸ் பற்றி பார்ப்போம். இதான் மே மந்த்துக்கு வரப்போகிற புயோ பாஸ். கிடைச்சிருக்க தகவல் படி முட்டை வச்சு ஒரு மாதிரி இருக்குங்க. ஓகே கைஸ், பார்க்குறேன் எல்லாம் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முட்டைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க எல்லாம். இதான ஃபீமேல் பண்ணுறது பயோ பாஸ்டர் ஃபீமேல் பண்ணுறது. அப்படியே முட்டை கண்ணு மாதிரி இருக்கு. நூடுல்ஸ் பறக்குது. ஏதோ பண்ண வச்சிருக்கானுங்க. இது பார்த்தா நூடுல்ஸ் அந்த ஆக்டோபஸ் அதே மாதிரிலாம் சேர்ந்து வர மாதிரி தெரியுதுங்க எனக்கு. கொஞ்சம் பின்னாடி கூட ஆக்டோபஸ் இருக்கா, ஆக்டோபஸ் எஃபெக்ட் இருக்கு. இதை கப்பு வச்சுட்டு நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பாப்பங்க வருவாங்களா இன்னும் 10 நாள் தான் வந்துச்சுன்னா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேக் கொடுத்துருக்கானுங்க. நார்மலாக இருக்கு. எப்பயும் கொடுக்குறது தானே குடும்பம் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அடுத்து பார்த்தா ஒரு பேனர் கொடுத்துருக்காங்க. அது ஆக்டோபஸ் போட்ட மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ஆக்டோபஸ் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு காரு, அதையும் ஆக்டோபஸ் தானே கொடுத்து வச்சிருக்காங்க. நான் திறந்தவே மாட்டாங்க. மொத்தமும் ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க. சும்மாவே அவனுங்க காப்பி அடிப்பானுங்க. சொல்லவா வேணும் அதை காசில் கொஞ்சம் வேணா டிஃப்ரெண்டாக கொடுக்கலங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரனேட் போல. கிரனேட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. தூக்கி போட்டால் ஆக்டோபஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா கொடுத்து வச்சிருக்கானுங்க. பார்த்தோம்னா ஒரு சப்போர்டா கொஞ்சம் ஸ்கேட் போர்டு எப்படி கொடுத்துருக்கானு வந்துட்டு வண்டி மாதிரி சின்ன பிள்ளைங்க நல்லா வண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. சொல்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு இல்லை. 4 சக்கரத்தை விட்டு பின்னாடியே சைக்கிள் போட்டுருக்கானுங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு ஹில் ஸ்னைப்பர் ஸ்கின் தராங்க. ஸ்கின் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. டபுள் மேகசின் ஒரு ரேஞ்சு, டபுள் மூமெண்ட் ஸ்பீட் கொடுத்துருக்கானுங்க. மைனஸ் நினைக்கிறேன், டபுள் தான் நினைக்கிறேன். சிங்கிளாக டபுளாக தருவாங்க. கமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்கின் நல்லா பார்த்துருக்கேன். என்ன ஒரு பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்க. அடுத்து அவத்தார் பார்ப்பேன். அவத்தார் ஏதோ முக்கிய கொடுத்துருக்கானுங்க. தரலோ இன்னும் அடுத்து என்ன இருக்கு. அடுத்து பேன் இருக்கு. நானும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. நடுவில் தான் முட்டைன்னு போட்டு ஆக்டோபஸ் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்க சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. என் பெருசாலாம் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. அடுத்து பார்த்தா இந்த டவுஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. வெள்ளை கலரில் அளவுக்கு நல்லா இல்லைங்க. அவன் பேரி அப்படி பண்ணுறாங்க ஃப்ரீ ஃபயரை. பார்த்துக்கலாம் என்ன நடக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பேக் பேக்கா பேக் பேக் கொடுத்துருக்கானுங்க. இது பாருங்க கப்பு மேலே ஆக்டோபஸ் வச்சிருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமெடி பண்ணுறானுங்க ஃப்ரீ ஃபயரை. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் என்னைக்கு ஓடிக்குதோ அன்றைக்கி தான் நல்லாயிருக்கும். ஃப்ரீ ஃபயர் என்னைக்கு வருதோ அது அப்போ தான் நல்லாவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லூட் பாக்ஸ் பிடிக்கிற அளவுக்கு இல்லை. லூட் பாக்ஸும் ஒரு சொல்லிக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்க. ஏதோ நூடுல்ஸ் தொங்க விட்டு 2 குச்சி வச்சானுங்க. கீழே போட்டாப்பா சார். அடுத்தெல்லாம் ஒரு எமௌண்ட் இருக்குங்க. இது பாருங்க நல்லா காமெடியாக இருக்குங்க. பாருங்க கையாடுறோம், பேக் ஆடுறோம், டான்ஸ் ஆடுறோம், சொல்லி குடிக்கிறான். காமெடி பண்ணிட்டானுங்க. இங்கே நல்லா இருக்குங்க. நான் எமௌண்ட் கொஞ்சம் ஜாலி பண்ணுற மாதிரி நல்லா இருக்குங்க. எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். பயோ பாஸ் போட்டு 390 டைமண்ட் நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ குறைச்சலாங்க. உங்கள் விருப்பம் என்ன போடுங்க, நான் போடுன்னு சொல்லலை. டைமண்ட் போடுங்க. அடுத்து பார்த்தா இதாங்க நம்ம பண்ணுறது மேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்டாக மேலே பாருங்க. ஏதோ நூடுல்ஸ் வெளியில் விட்டு வெளியில் ஏதோ தெரிக்குது பாருங்க மண்டையில். அது எதுவும் தெரிக்குது வச்சு அப்போ ராமனில் வர மாதிரிலாம் தெரிக்க விட்டுருக்காங்க. ட்ரெஸ்ஸு முடிச்சிங்க நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த கண்ணை பாருங்க திருட்டு முடிக்கிறாங்க. பார்க்கும்போது என் நண்பர் தான் ஞாபகம் வரைகிறார். பின்னாடி பார்த்தா ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காருங்க. எஃபெக்ட் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏதோ புக் ஆடுற மாதிரி வச்சுருக்கேன். புக்கா இல்லைல்ல. இந்த டப்பாவா நூடுல்ஸ் டப்பா.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே நண்பர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.